வணக்கம். இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஆப்ஷன் டி, சென்னை. ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் இந்திய பெண் அரசி யார்? ஆப்ஷன் பி, வேலு நாச்சியார். தமிழ்நாட்டில் பெண்களின் உயர்கல்வியை ஊக்குவிக்க வழங்கப்படும் புதுமை பெண் திட்டத்தின் பழைய பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திட்டம். தென்னகத்து சாக்ரட்டிஸ் என்று யுனெஸ்கோ அமைப்பால் பாராட்டப்பட்ட சமூக சீர்திருத்தவாதி யார்? ஆப்ஷன் சி, தந்தை பெரியார். நிதி ஆயோக்கின் நிலை வளர்ச்சி இலக்குகள் SDG குறியீட்டில் வறுமை ஒழிப்பில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? ஆப்ஷன் பி, தமிழ்நாடு. 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சி சிப்பாய் கழகம் முதலில் எங்கு வெடித்தது? ஆப்ஷன் பி, மீரட். சிந்து சமவெளி நாகரிகத்தில் உலகிலேயே பழமையான மனிதனால் செய்யப்பட்ட கப்பல் கட்டும் தளம் எங்குள்ளது? சிந்து சமவெளி நாகரிகத்தில் உலகிலேயே பழமையான மனிதனால் செய்யப்பட்ட கப்பல் கட்டும் தளம் ஆப்ஷன் பி, லோத்தல் உள்ளது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆசாத் ஹிந்த் பௌஜ் இந்திய தேசிய இராணுவம் அமைப்பை எங்கு நிறுவினார்? ஆப்ஷன் பி, சிங்கப்பூர். மகாத்மா காந்தி செய் அல்லது செத்து மடி என்ற முழக்கத்தை எந்த போராட்டத்தின் போது அறிவித்தார்? செய் அல்லது செத்து மடி என்ற முழக்கத்தை எந்த போராட்டத்தின் போது அறிவித்தார்? ஆப்ஷன் சி, வெள்ளையனே வெளியேறு இயக்கம். சுதந்திரம் என்பது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவன் என்று முழங்கியவர் யார்? ஆப்ஷன் பி, பாலகங்காதர திலகர். தென்னிந்தியாவில் முதலில் மே தின விழாவை உழைப்பாளர் தினம் 1923இல் கொண்டாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ, சிங்காரவேலர். கர்ம வீரர் காமராஜரின் அரசியல் குரு யார்? கர்ம வீரர் காமராஜரின் அரசியல் குரு யார்? ஆப்ஷன் பி, சத்தியமூர்த்தி. செக்கிழுத்த செம்மல் என்று போற்றப்படும் வ.உ. சிதம்பரனார் எந்த சிறையில் செக்கிழுத்தார்? செக்கிழுத்த செம்மல் என்று போற்றப்படும் வ.உ.சி. எந்த சிறையில் செக்கிழுத்தார்? ஆப்ஷன் பி, கோவை மத்திய சிறை. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான நிதி பகிர்வை முடிவு செய்யும் அமைப்பு எது? ஆப்ஷன் சி, நிதி ஆணையம். தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவில் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன் பி, 2005 தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. தமிழகத்தில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1997. ஆப்ஷன் சி, கரெக்டான ஆன்சர். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எது? இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஆப்ஷன் பி, பம்பாய். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார்? இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார்? ஆப்ஷன் பி, அன்னி பெசன்ட் அம்மையார். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற ஆண்டு எது? ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ, ஏப்ரல் 13, 1919. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸை விட்டு விலகி தொடங்கிய கட்சியின் பெயர் என்ன? ஆப்ஷன் பி, பார்வர்ட் பிளாக். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்டுள்ள மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்டுள்ள மாவட்டம் எது? உங்களுக்கு தெரிந்த ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.